அன்பிற்கினியவர்களே, இன்னைக்கு நச்சுன்னு 4 கரண்ட் அஃபயர்ஸ் அப்படின்றதுல டிசம்பர் 13ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்படி முதல்ல நம்ம எடுத்திருக்கிறது ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் இன் இந்தியா இஸ் quickened marginally to 0.7% in November 2025. அதாவது நவம்பர் மாதம் ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் அப்படின்றாங்க. அது என்ன சார்னா சில்லறை பணவீக்கம். இந்த சில்லறை பணவீக்கம் அப்படின்றது 0.7% கூடியிருக்கு. அதாவது அப்ப எப்படின்னா 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி இருக்கிறோம் அப்படின்னா அதுல 1% அப்படின்னா கிட்டத்தட்ட 100 ரூபாய். சரிங்களா? ஓகே. 10% அப்படின்னா 100 ரூபாய், 1%னா 10 ரூபாய். அப்போ 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்க பொருள் 0.7% கூடி இருக்குது அப்படின்னா, அப்ப யோசிச்சு பாருங்க, 1000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்த பொருள் இப்போ 1007 ரூபாய் நிக்குது. கிளியர் ஆக்குறோமா? அப்போ இது 10,000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கிற பொருள் எவ்வளவுக்கு வச்சிருக்கிறாங்க? 10,070 ரூபான்னு விற்கிறாங்க. அப்படி இந்த சில்லறை பணவீக்கம் அப்படின்றது நவம்பர் மாதத்துல மட்டும் கிட்டத்தட்ட 0.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றாங்க. சரி, இதை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் எப்படி இதான் நியூஸ். அப்ப இந்த நியூஸ் பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்றத பார்ப்போமா? சரி, இன்ஃபிளேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். இன்ஃபிளேஷன்னா வேற ஒண்ணுமே கிடையாது, விலைவாசி உயர்வுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஜெனரல் இன்க்ரீஸ் இன் பிரைஸ் லெவல், அவ்வளவுதான். சரிங்களா? இன்ஃபிளேஷனா விலைவாசி உயர்வு, பண வீக்கம், அப்ப விலைவாசி கூடிருச்சு. ஓகே. இந்த ரீட்டைல் இன்ஃப்ளேஷன், இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் இதெல்லாமே யார் வெளியிடுறா அப்படின்னா என்எஸ்ஓ அப்படின்னு சொல்றாங்க. இது டிஒய்க்குல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப இந்த பணவீக்கம் தொடர்பான விஷயங்களை வெளியிடுவது யார் அப்படின்னா சிஎஸ்ஓ அப்படின்னு டிஒய்க்குல சிஎஸ்ஓன்னு கொடுத்திருப்பாங்க. ஆனா நம்ம பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் சிஎஸ்ஓ சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அப்படின்றத நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ்னு நேம் மாத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இவங்க தான் வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டா எல்லாமே பப்ளிஷ் பண்ணக்கூடியவர்கள். சரி, வேற என்ன சார் இதில் நமக்கு தெரியணும்? இந்த சில்லறை பணவீக்கம் சொல்றாங்கல்ல, ரேட்டியல் இன்ஃபிளேஷன், இது சிபிஐ அப்படின்றது மூலமா. அப்ப கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், நுகர்வோர் விலை குறியீடு, இதன் அடிப்படையில் தான் இதை வந்து டிஃபைன் பண்றாங்க. அதை வச்சு தான் மெஷர் பண்றாங்க. ஓகே, இதுல என்னென்ன விஷயங்கள் கவர் ஆகுதுன்னா ஃபுட் அண்ட் பியூரேஜஸ் கவர் ஆகுது, ஹவுசிங் கவர் ஆகுது, ஃபியூயல் கவர் ஆகுது, க்ளோத்திங் கவர் ஆகுது. இது போக அடிப்படை தேவையான மிஸ்லேனியஸ் சர்வீசஸ் கவர் ஆகுது. சரிங்களா? ஓகே. இப்ப இன்ஃபிளேஷனா என்ன அப்படின்னா, இன்ஃபிளேஷன் மட்டுமே கிட்டத்தட்ட நிறைய டைப்ஸா பிரிக்கலாம் நம்ம. காசஸ் அப்படின்னு சொல்றோம், காரணிகளின் அடிப்படையில் இன்ஃபிளேஷனை பிரிக்க முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்பீடு, இன்ஃபிளேஷன் எவ்வளவு தூரமா இருக்கு அப்படின்ற ஸ்பீடின் அடிப்படையில் பிரிக்க முடியும். ஆனால் மேஜரா இன்ஃபிளேஷன் 2 காரணிகளாக கருதப்படுவது டிமாண்ட் புல் இன்ஃபிளேஷன், அதாவது தேவை இழுப்பு பணவீக்கம் அப்படின்றாங்க. தேவை கூட 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 என்ன ஆகுது அப்படின்னா பணவீக்கம் கூடுது. சரிங்களா? அடுத்து காஸ்ட் புஷ் இன்ஃபிளேஷன் அப்படின்றாங்க. அதன சார் காஸ்ட் புஷ், இது நுகர்வு உந்து பணவீக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நுகர்வுன்றதை காட்டிலும் விலை, ஓகே, விலை உந்து பணவீக்கம் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். விலை கூட கூட விலைவாசி கூடும். அது என்ன விலை கூட கூட யோசிச்சு பாருங்க. என்கிட்ட வேலை பார்க்குற வேலையாட்களுக்கு நான் வந்து வேஜஸ் கூலி கொடுக்குறேன். அப்போ யோசிச்சு பார்த்தா இவங்களுக்குலாம் நான் சம்பளம் கூட கொடுக்குறேன்னா அந்த பொருளோட காஸ்ட் கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஆகும். சரிங்களா? அத விலை விலை உந்து பணவீக்கம் அப்படின்னு சொல்றாங்க, தேவை இழுப்பு பணவீக்கம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்போ இதெல்லாமே நமக்கு எக்கனாமிக்ஸ்ல கவர் ஆகுது. கண்டிப்பா பேசிக்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு நியூஸ்னா அந்த நியூஸ்க்கு பின்னாடி கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சரி, என்ன விட்டா இன்ஃபிளேஷனா ரைட், இன்ஃபிளேஷன் பத்தி ஃபுல்லா கூட நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கூட சொல்லியிருப்பேன். சரிங்களா? என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். பட் இது கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் அப்படின்றதுனால ரொம்ப எக்கனாமிக்குள்ள இன்டெப்தா போல, பேசிக்ஸான டேட்டாஸ் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்ததாக அடுத்த நியூஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, தமிழ்நாடு மூவ்ஸ் ரிவ்யூ பெட்டிஷன் அகைன்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்ட் ஓவர் த பிளான்ட் டேம் அட் மேகதாது. அப்ப மேகதாது அப்படின்றது கர்நாடக கவர்மெண்ட் ப்ரொபோஸ் பண்ணிருக்க ஒரு ப்ராஜெக்ட். சரிங்களா? இது என்ன ஆகுது அப்படின்னா, காவிரி நதியில கிட்டத்தட்ட கனகபுரா அப்படின்ற இடத்துக்கு பக்கத்துல, கர்நாடகாவினுடைய கனகபுரா அப்படின்ற இடத்துக்கு பக்கத்துல ஒரு டேம் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க. இந்த டேம் வந்து அவங்களுக்கு ரிசர்வாயராகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டிக்கே அவங்க பிளான் பண்ணிருக்க மாதிரியும் சொல்றாங்க. சரியா? ஸோ இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கர்நாடகா கவர்மெண்ட் அந்த மேகதாதுல நீங்க டேம் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தமிழ்நாடு என்ன சொல்லுதுன்னா, ஆல்ரெடி இப்பவே எங்களுக்கு தண்ணி ஒழுங்கா தரமாட்டாங்க. கிருஷ்ணராஜ சாகர் டேம் அதை மட்டும் வச்சுக்கிட்டே தண்ணி தர மாட்டாங்க. இப்ப அடுத்து அடிஷனலா இன்னொரு டேமையும் கட்டிட்டா எங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும். அதனால இது அவங்க டேம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு சொல்லுது. சரி, ஸோ இந்த மாதிரி 2 ஸ்டேட்டுக்கு இடையில தண்ணீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சுன்னா பாலிட்டியில
ஆர்டிகல் 262 அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத பத்தி பேசும். சரிங்களா? அப்ப ஆர்டிகல் 262 என்ன பண்ணுது அப்படின்னா, 2 மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் பிரச்சனையை பத்தி பேசக்கூடியது. பாருங்க 2, 2 அதுக்கு நடுவுல ஒரு 6 ஞாபகம் வச்சுக்கலாமா ஷார்ட்கட்டா? ஓகே. 2 மாநிலத்துக்கு நடுவுல ஒரு 6 ஓடுது. அந்த 2 மாநிலத்துக்கு இடையான பிரச்சனையை பத்தி பேசக்கூடிய சரத்து 262. சரி. இப்ப காவிரி பத்தி நமக்கு என்னென்ன இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். ஓகே. காவிரி தமிழ்ல பொன்னி அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் பொன்னியின் செல்வன், காவிரியின் புதல்வன் அப்படிலாம் சொல்றோம். அப்ப பொன்னி அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். சவுத் இந்தியால இதுதான் 4th லார்ஜஸ்ட் ரிவர். சரிங்களா? இது எங்கே தோன்றுகிறது அப்படின்னா, பிரம்மகிரி குன்றுகள் வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருந்து தோன்றுகிறது. கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு வழியாக பாண்டிச்சேரி, யூனியன் பிரதேசத்துல இது பாய்கிறது. சரிங்களா? ஓகேங்க. ஸோ இதுல காவிரியினுடைய மிக முக்கியமான ட்ரிபியூட்டரி என்ன? அர்க்காவதி. இப்ப நிறைய ட்ரிபியூட்டரி இருக்கு காவிரிக்கு. ஸோ அதுல ஒண்ணுதான் அர்க்காவதி. தமிழ்நாட்டுக்குள்ள ஓடக்கூடியது பாத்தீங்கன்னா, அமராவதின்னு ஒண்ணு ஓடுது. சரிங்களா? அமராவதி அப்படின்னு ஒண்ணு ஓடுது. அங்கே ஒரு பொருணை அப்படின்னு ஒரு நதி இருக்குது. அப்ப பொருணைனாலே நமக்கு 2 பொருணை இருக்கு. தன் பொருணை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த தன் பொருணையை தான் நம்ம தாமிரபரணி அப்படின்னு சொல்றோம். ஆண் பொருணை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஆண் பொருணையை தான் அமராவதி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதையும் கூட தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. இந்த காவிரி பத்தின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் என்னென்ன நமக்கு தெரியணும் அப்படின்னா, இந்த காவிரி ஆறு ஓடுது இல்லையா? இதனுடைய மொத்த லென்த் எவ்வளவு சார்னா, கிட்டத்தட்ட 804 கிலோமீட்டர் அதோட டோட்டல் லென்த். சரிங்களா? இதுல இந்த காவிரி கிட்டத்தட்ட தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா இதுக்கு 64 கிலோமீட்டருக்கு பவுண்டரியா இருக்கு. சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ அதுக்கப்புறம் 16 கிலோமீட்டருக்கு இந்த காவிரி 2ஆ பிரியுது. எப்படி அப்படின்னா, கொள்ளிடம் அப்படின்னு சொல்றோம். அப்ப கொள்ளிடம், காவிரி அப்படின்னு ஒரு 16 கிலோமீட்டருக்கு 2ஆ பிரிஞ்சு போகுது. சரிங்களா? இது போக காவிரி தமிழ்நாட்டை மட்டும் எத்தனை கிலோமீட்டர் ஓடுதுன்னா 416 கிலோமீட்டர் ஓடுதுங்க. காவிரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தமிழ்நாட்டுடைய விவசாயத்துக்கு முக்கியத்துவமானது. நம்ம காவிரி டெல்டா பகுதிகள் இருக்கக்கூடியது தான். அப்ப யுனைடெட் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட நம்ம வந்து தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்றோம். கிரானரி ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதெல்லாம் நியூமெரிக்கல் டேட்டாஸ் காவிரி பத்தி கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. அப்ப காவிரி ஒண்ணா 4 பேர் நல்லா இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கீங்களா? ஏன்னா இங்க பாருங்க இது 4 கியூப் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை 4 ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது 4 ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். மறக்க கூடாது நம்பர்ஸ் எல்லாம். சரிங்களா? ரைட். சூப்பர்ங்க. ஸோ அடுத்ததாக அடுத்த நியூஸை நோக்கி நம்ம நகர்கிறோம். காவிரி பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் சூப்பரா கொடுத்துருக்குறோம். அந்த கமிட்டிஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் சேர்த்து. மூணாவது நியூஸ், யூனியன் கவர்மெண்ட் அப்ரூவ் த ப்ரொபோசல் ஃபார் கண்டக்டிங் சென்சஸ் ஆஃப் இந்தியா இன் 2027. அப்ப 2027ல இந்தியாக்கான சென்சஸ் மக்கள் தொகை கணக்கு எடுக்கலாம் அப்படின்றத யூனியன் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதுதான் முதல் முறையா டிஜிட்டல் சென்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இது ஃபுல்லாவே டிஜிட்டலி எல்லாமே பண்றாங்க சார். இதுக்கு முன்னாடி வந்து மேனுவலா வந்து ஒவ்வொரு வீட்டுக்கா போய் எழுதிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாமே டிஜிட்டல் ஆக்கியிருக்காங்க. சரியா? அப்ப சென்சஸ் பத்தி நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் சார்? சென்சஸ் அப்படின்றது ஹோம் அஃபேர்ஸ்க்கே வந்து இது ஒரு பிவிக்யூவும் கூட. சரிங்களா? சென்சஸ் எந்த அமைச்சகத்தின் கீழ் வருகிறது? ஹோம் அஃபேர்ஸ் கீழ் வருகிறது சார். ஆமா. இந்த சென்சஸ் முதல்ல எப்ப எடுத்திருக்காங்கன்னா 1881 அப்படின்னு சொன்னாலும் கூட கிட்டத்தட்ட சென்சஸ் முதல்ல எடுத்ததாக ஹிஸ்டரி நமக்கு எப்ப இருக்குன்னா 1872ல இருக்கு. லார்ட் மேயோ அப்படின்றவர் இருந்திருக்கிறார். சரிங்களா? இவர் வைஸ்ராய் இருக்கப்ப தான் முதல்ல எடுத்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் 1881 தான் ஒட்டுமொத்தமா இந்தியா ஃபுல்லா எடுத்தது. அது லார்ட் ரிப்பன் பீரியட்ல எடுத்தது. சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சென்சஸ்ன்னு கேட்டாங்கன்னா 1872 தான். ஃபர்ஸ்ட் சென்ஷன் ஃபர்ஸ்ட் சென்சஸ் நேஷனல் வைடு தேசிய அளவுல ஒட்டுமொத்தமா அப்படின்னு கேட்டா லார்ட் ரிப்பன் எடுத்ததை நம்ம சொல்லலாம். சரிங்களா? இது போக இதுல என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா 1921 இந்த சென்சஸ், அதாவது ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை சென்சஸ் எடுத்துட்டே இருக்காங்க. அதுல 1924 சென்சஸ் இயர் ஆஃப் கிரேட் டிவைட் அப்படின்னு சொல்றோம். பெரும் பிளவு ஆண்டு அப்படின்னு தமிழ்ல ரொம்ப அழகா சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 1951 அப்படின்றத இயர் ஆஃப் ஸ்மால் டிவைட் அப்படின்னு சொல்றாங்க. சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இதுக்கப்புறம் 1961 இத இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், அதாவது மக்கள் தொகை வெடிப்பின் ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சென்சஸ்ல இதுவரை எடுத்ததுல இந்த 3 சென்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, 10 வருஷத்துக்கு எடுத்தா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எடுக்கிறாங்க. அப்படி 2001ல எடுக்கிறாங்க. இதைத்தான் இயர் ஆஃப் 1 பில்லியன் மார்க் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னையா இயர் ஆஃப் 1 பில்லியன் மார்க் அப்படிங்கிறது?
கிட்டத்தட்ட 100 கோடியை இந்திய மக்கள் தொகை எட்டியது. முதல்ல எப்ப எட்டுதுன்னா 2001 சென்சஸ்ல எட்டியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ சமீபத்திய சென்சஸ் என்னப்பா அப்படின்னா 2011 தான் சமீபத்தில் எடுத்த சென்சஸ். இதை எப்படி சொல்றாங்கன்னா இயர் ஆஃப் டெமோகிராபிக் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த டெமோகிராபிக் டிரான்சிஷன் மூலமாக என்ன நமக்கு தெரிய வருகிறது அப்படின்னா கிட்டத்தட்ட இந்திய மக்கள் தொகையில் 62.5% நபர்கள் ஒர்க்கிங் ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடியவங்க. சரிங்களா? அதனே ஒர்க்கிங் ஏஜ் குரூப் யாரையுமே டிபெண்ட் பண்ணாம வாழக்கூடியவர்கள். 15 வயசுல இருந்து 60 வயசு வரை இருக்கக்கூடியவர்கள் யாரை நம்பியும் கிடையாது. அவங்க உழைக்க போறாங்க, அவங்க சாப்பிட போறாங்க. அப்ப 15 வயது கீழே இருந்தாங்கன்னா அவங்க வந்து சில்ட்ரன் அப்படின்னு சொல்றோம். 60 வயதுக்கு மேல இருந்தா எல்டர் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்தியாவினுடைய 2011 சென்சஸ்ல கிட்டத்தட்ட இந்திய மக்கள் தொகையில 62.5% மக்கள் யார் அப்படின்னா இந்த ஒர்க்கிங் ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடியவங்க தான். இதெல்லாம் சென்சஸ் பத்தி நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டிய டேட்டாஸ். சரிங்களா? ஓகே. இப்ப எடுக்க போற சென்சஸ் வந்து 16th எடிஷன் 16வது சென்சஸ். இந்த மாதிரி கூட நம்ம ஆட்கள் கேட்பாங்க. இந்த சென்சஸ் அப்படின்றது ஆர்டிகல் 246ல பேசுறாங்க சார். இந்த சென்சஸ்ன்றது யாருடைய வேலைன்னா யூனியன் சப்ஜெக்ட். சரிங்களா? மத்திய அரசினுடைய பட்டியல்ல இந்த சென்சஸ் இருக்கு. சரி. ஸோ அடுத்த நியூஸை நோக்கி அப்படியே நகர்கிறோம். அடுத்து என்ன பண்றாங்கன்னா எம்என் ரேகா அப்படின்னு நம்ம ரொம்ப செல்லமா சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு புதிய பேர் வச்சிருக்காங்க. திட்டம் புதுசா கொண்டு வர முடியலனாலும் பரவாயில்ல, பேரையாவது மாத்திக்குவோம். அப்பத்தானே அது திட்டம் நம்ம கொண்டு வந்து சொல்லிக்கலாம். இந்த மாதிரியே பண்ணிடுறாங்க நம்ம ஆட்கள் இருந்துட்டு போது. எப்படி பேர் மாத்திட்டாங்கன்னா பூச்சிய பாபு கிராமின் ரோஜர் கேரண்டி யோஜனா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ PBGRGY. சரிங்களா? ஆமா. பூச்சிய பாபு கிராமின் ரோஜர் கேரண்டி யோஜனா. இது வேற ஒண்ணுமே கிடையாது. கிட்டத்தட்ட 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு இனிஷியலா கொண்டு வந்திருக்காங்க. 2005ல கொண்டு வந்தாங்க சார். சரிங்களா? அப்ப 2005ல ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இது எப்ப அமல்படுத்தினாங்கன்னா 2006ல இருந்து இதை நடைமுறைப்படுத்தினாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா 100 நாள் வேலை திட்டமா இருந்தது. இப்ப அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி 125 நாட்களாக கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? 100 நாள் வேலை திட்டம் இப்ப 125 நாட்கள் ஆயிடுச்சு. இது மினிமம் வேஜ் ஒரு நாளைக்கு ரூ. 240. சரிங்களா? ஒரு நாளைக்கு ₹240 மினிமம் வேஜா கொடுத்துருக்காங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்க. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா ராஜ்யசபா ஆன் ஃப்ரைடே டிஸ்கஸ் பிரைவேட் மெம்பர்ஸ் ரெசல்யூஷன் மூடு பை நாமினேட்டட் எம்பி சுதா மூர்த்தி. நாமினேட் பண்ண எம்பி உங்க. Okay. Urging Union government to consider steps to amend the constitution to introduce a new article 21A guaranteeing free and compulsory early childhood care and education. 21B. சரிங்களா? ஒரு புது ஆர்டிக்கலை நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்பி சுதாமூர்த்தி கொடுத்திருக்கிறாங்க சார். சரிங்களா? ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு ஆர்டிகல் 21 இருக்கு. இந்த ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படின்னு சொல்றோம். தனி மனித சுதந்திரம் மற்றும் வாழ்வதற்கான உரிமையை பத்தி ஆர்டிகல் 21 பேசுது. ஆர்டிகல் 21A அப்படின்றது எதை பத்தி பேசுதுன்னா ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். யாருக்கு? குழந்தைகள் 6 வயதுல இருந்து 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் கட்டாயமாக கல்வி பெறுவது அந்த குழந்தைகளுடைய அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? எஸ். இப்போ 86வது சட்ட திருத்தம்னு ஒரு சட்ட திருத்தம் இருக்கு. இந்த சட்ட திருத்தம் தான் ஆர்டிகல் 21A அப்படின்றதையும் சேர்க்குது. 51Aல கே அப்படின்றதையும் சேர்க்குது. இந்த ரெண்டையுமே இந்த 86th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சேர்க்குது. இப்ப இந்த எம்பி சுதாமூர்த்தி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஆர்டிகல் 21B அப்படின்றத நீங்க ஆட் பண்ணுங்க. அந்த 21B என்ன பண்ணுது அப்படின்னா ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்சது தேவையில்லாதது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி இது ஆர்டிகல் 45ல பேசியிருக்கோம். டிபிஎஸ்பில இதே விஷயத்த சொல்றோம். அப் டு 6 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் நாங்க கொடுக்கணும். எல்லா மாநிலங்களும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை பேஸ் பண்ணி தான் அங்கன்வாடி மையங்கள் உருவாக்கப்பட்டிருக்குது. ஸோ அதே திரும்ப ஒரு அமெண்ட்மெண்ட்லாம் கொண்டு வந்து அதை இப்படி கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சரி இருந்தாலும் பாராட்டுதற்குரியதான் வச்சுக்குவோம். ஆர்டிகல் 51A கே அதாவது இது 10 டியூட்டிஸ் இருந்தது நமக்கு இனிஷியலா. சரிங்களா? ஸோ அப்படி 11வது டியூட்டியாக சேர்க்கப்பட்டதுதான் இது. என்ன அப்படின்னா 6ல இருந்து 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாயமா கல்வி அப்படின்றதை அவங்களுடைய பேரண்டோ கார்டியனோ கொடுக்கணும் அப்படின்றது இவங்க
கடமை. சரிங்களா? எஸ். அப்போ இவங்களுக்கு கடமை. பேரண்ட்ஸுக்கு கடமையா, அதே குழந்தைகளுக்கு அது உரிமை அப்படிங்கிறத தான் சொல்லுது. சரி, அடுத்து நியூஸ் இல்ல. நச்சுன 4 கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு 5 நியூஸ் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிறோம். இதுல பாலிட்டி, எக்கனாமி, ஜியோகிராஃபி அப்படின்னு எல்லாமே கவர் ஆயிருக்கு. ஸோ டே 1 ஸ்கீம் 1 ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கீம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அன்னைக்கு அதே மாதிரி இன்னைக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஸ்கீம் பத்தி பார்ப்போம். சரிங்களா? ஏன்னா இப்ப வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இதை எக்ஸ்பான்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்குமே நிறைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வச்சிருந்தாங்க. அடுத்த வருஷம் எலெக்ஷன்ஸ் வரதுனால இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துரும், எல்லா பெண்களுக்குமே கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்றது செப்டம்பர் 15ஆம் தேதி 2023 இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது செப்டம்பர் 15ன்றது அறிஞர் அண்ணாவுடைய பிறந்த தினம். ஸோ அன்னைக்கு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது அறிஞர் அண்ணாவின் பிறந்த ஊரான காஞ்சிபுரத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ ரெண்டுமே முக்கியம். ஓகே. இந்த திட்டத்தின் அடிப்படையில மாதந்தோறும் இந்த இல்லத்தரசிகள் மினிமம் 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபீஸ் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா இதுவே 12,000 ரூபீஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது. அப்போ இதனால இவங்களுக்கு அடிஷனல் இன்கம் மாதிரி தானே இது. மேபி அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கோ இல்ல ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் வாங்குறதுக்கோ அவங்க இதை பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்கீமா பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்ததை பார்த்து நிறைய ஸ்டேட்ஸ் வந்து பெண்களோட ஓட்டை கவர்வதற்காக இது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் பெண்களுக்கான உரிமை தொகை அப்படின்னு நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் கர்நாடகா, டெல்லி உட்பட பீகார்லாம் கூட இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஒடிசால அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட நமக்கு டிசம்பர் 13ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிக்கிறது. அதை ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா நமக்கு அதுக்கு பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்டையும் நம்ம பார்க்கிறோம். இது இன்னும் டீட்டெயிலா பார்த்தா ரொம்ப ரொம்ப டைம் ஆகும். அதனால கொஞ்சம் நம்ம ஷார்ட்டா பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்லது. ஸோ தொடர்ந்து இந்த சேனல் மூலமா நம்ம சந்திப்போம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் மற்ற அப்டேட்ஸ்க்கும் நம்ம சேனல்ல இணைந்து கொள்ளுங்கள். நன்றி.